ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், வெல்கம் டு என்னடா படம் இது. ஒரு நாள் எனக்கு நானே தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், மொட்டை சிவா கெட்ட சிவா படம் பார்த்தேன். நானும் நிறைய கேவலமான படம்லாம் பார்த்துருக்கேன். இது அதுக்கும் மேலே. டைட்டில் கார்டுலேருந்தே நமக்கு வந்து பயங்கர ஷாக். மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போடுறாங்க. ஒருத்தன் நல்லது பண்ணிடக்கூடாது, உடனே மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. மக்கள் சூப்பர் ஸ்டார் கூட பரவாயில்ல, ஒருத்தர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சொல்லி தெரிஞ்சுன்னு இருக்காரு. அதில் முக்கியமானதுனால லிட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா காத்தச்ச பலூன் மாதிரி இருக்காரு அவர். அப்பா யாரும் பிள்ளை யாருன்னு தெரியாம. சரி, அது ஒரு படத்துக்கு வரும். மொட்டை சிவா கெட்ட சிவா. அதாவது ஓப்பனிங் சீன்லேயே வில்லன் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடினும், கமிஷனர் சத்யராஜ் எவ்வளோ பெரிய வெட்டு வெட்டணும் காட்டுறாங்க. கமிஷனர் சத்யராஜன் ஃபோனில் சொல்கிறாரு, டேய் உன்னை அடக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்டா, அவனா 2 பாத்ரூமா அடக்கிறதுக்கு. அந்நேரத்துக்கு இப்படி தான் இருக்காரு. இப்போ ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன். ஹீரோ அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வராரு. உடனே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஃபைட். அதாவது எப்படின்னா, நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹீரோ அப்படியே ஓடுவார், ஒரு 10-15 பேர் மிஷினில் ஷூட் பண்ணுவாங்க, ஒரு புல்லட் அவர் மேலே படாது, பரவாயில்ல. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரேட்டில் நிற்கிறார். அப்படி நின்று இருக்காரு, 10 பேர் முன்னாடியிலேருந்து ஷூட் பண்ணுறாங்க, ஒரு புல்லட் படல. குருட்டு கபோதிங்க. அவர் பின்னாடி இருக்க ஜீப்பில் ஒரு புல்லட் பார்த்து அது இஸ்ரோ ராக்கெட் மாதிரி மேலே போகிறது, இன்னும் வந்து சேர்க்கல அது கீழே. அந்த மாதிரி கண்ணா அப்படின்னு ஆக்ஷன் சீன். அப்புறம் அவர் சவால் விடுறாரு, டேய் உண்மையான ஆம்பளைங்களா இருந்தா கன்னை கீழே போட்டுட்டு கை சண்டைக்கு வாங்கடா. அவங்களும் எஸ் மிஸ்ன்ற மாதிரி எல்லாரும் கண்ணை கீழே போட்டு வரிசையாக ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி கியூவில் நின்று வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் சாதாரண அடி இல்லை, கண்ணா பின்னா அடி. ஒரு அடி அடிச்சா இங்கேருந்து 1 pitch ஆகி போகிறாங்க, கிரிக்கெட் பால் மாதிரி. இங்கேருந்து அப்படி போகிறாங்க, அங்கேருந்து இப்படி வராங்க, அப்படியே 1 pitch ஆகி மேலே வரவங்களை இவர் அடித்து கீழே தள்ளுறாரு. அடி இன்னமும் அவங்களுக்கு தான் விடுது, பட் வலி நமக்கு. இங்கே முடியல. இவர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காரு, எப்பவுமே ஸ்லோ மோஷனில் தான் இருக்கார். அதாவது 3 பட்டனை கழட்டி விட்டுட்டு, கிம் கர்டாஷியன் நினைப்பேன் இவருக்கு, 3 பட்டனை கழட்டி விட்டுட்டு எப்பவுமே ஸ்லோ மோஷன். அதாவது உயிர் போகிற விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்லோ மோஷன், அப்படியே கூலிங் கிளாஸ் அப்படியே எடுத்து போட்டு, நைட் டைமில் கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டு 2 பட்டன் கழட்டினாலும் 3வது பட்டனை கழட்டி விட்டுட்டு அப்படியே 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 ஸ்லோ மோஷன். படத்தில் எல்லா ஸ்லோ மோஷனை கட் பண்ணால் படம் 25 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்க வேண்டியது. ரொமான்ஸ் வேறு இல்லை. ஹீரோயின் சன் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. பட் ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு போலீஸ்னா உயிர். அதனால என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை தள்ளி தள்ளி விடுறாங்க. அக்கா அப்படியே ஹீரோ மேலே போய் விழுற மாதிரி லவ் பண்ணடி ஹீரோயின் வந்து ஹீரோவோட தொடையில போய் உட்காடுறாங்க. அதாவது சன் டிவி எம்ப்ளாயியை ஹெச்பி லேப்டாப் மாதிரி ஆகிட்டாங்க. இது அக்கா இல்லை கக்கா. இந்த விஜயகாந்த் மீம்ஸ்லாம் வருமே, எவ்வளோ கேவலம் தெரியுமா இது, அதே மாதிரி அதே தான். நல்லது ஒரு குடும்பம், நாய் வந்து குடும்பம், அப்படி தான் இருக்கு. அது கமிஷனர் சத்யராஜ் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, இவர் வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக வில்லனுக்காக வேலை செய்கிறாரு, வில்லன் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவருக்காக வேலை செய்கிறாரு. நாங்கள் எதுலேயுமே பார்த்தது இல்லை, அது சாமி சத்தியமாக நம்ம எதுலேயுமே பார்த்தது இல்லை, கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹீரோவோட கையை பிடிச்சி தர இழுத்துன்னு போய் ஒரு ரூம்குள்ளே போகிறார். அந்த ரூமில் எல்லா நேர்மையான போலீஸ் அதிகாரிகளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு ஒரு 40 செகண்ட் டைலாக் பேசுகிறார். ஹீரோ மனசு மாறிடுது. 40 செகண்டில் மாறுறதுக்கு ஹீரோ மனசு நான் தமிழ்நாடு சிஎம்மா டக்குன்னு மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து உடனே ஹீரோ வந்து மனசு மாறி ஹீரோயினும் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. உடனே அவர் வில்லனை எப்படி பழிவாங்கிறாருன்றதான் கதை. அவர் கெட்டவராக இருக்கும் போதே கண்ணாப்பினா ஸ்லோ மோஷன், இதில் நல்லவர் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவஸ்ட் மோஷன். இதில் பஞ்ச் டைலாக் இருக்கு பாருங்க, ஐயோ ஒரு ரேஞ்சாக விதவிதமான பஞ்ச் டைலாக். ஒரு சில பஞ்ச் டைலாக் வந்து செல்ஃப் டிப்ரிகேட்டரி பஞ்ச் டைலாக் அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறார் ஹீரோ, டேய் இது வரைக்கும் நீ முதல்ல இருந்தே சின்சியராக இருக்க போலீஸை தான் பார்த்துருப்ப, நடுவில் அரகுர மென்டல் போலீஸ் ஆகி பார்த்துருக்கியா, அது நான் தாண்டா அப்படின்ற. அது கூட பரவாயில்ல. வில்லனுக்கு வந்து உசைன் போல்ட்டு நினைப்பு. அவர் சொல்கிறாரு, டேய் சிவா என் வேகத்தை நீ தாங்க மாட்டடா. அதுக்கு இவரு, உன் வேகத்தை காட்டினா பெங்களூர் ஹைவேயா, குப்பம் குப்பம். என்னங்க பஞ்ச் டைலாக், கவிதை மாதிரி வந்து விழுது. எனக்கு இன்னும் ஒரு பஞ்ச் டைலாக்ல வந்து ஒரு டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கு. அது சொல்லுவார் வில்லன் சொல்லுவார், என் பேக்ரவுண்ட் தெரியாமல் விளையாடாதரா,
பேக்ரவுண்டை பற்றி என்கிட்ட பேசாத, உன் பேக்கில் புண்ணாயிடும். இதுக்கு என்னமோ டபுள் மீனிங்காகவே தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆகும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கர ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணி பயங்கர ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து பேசி வைப்பார், ஹீரோ வந்து பேசி வைப்பார், கலைஞ்சி போயிடுங்க அப்படின்னு. அவங்க கேட்குறதா இல்லை. ஸோ என்ன பண்ணுவார், ஒரு போலீஸ் வேன் எடுத்து நிறுத்துவார். அந்த போலீஸ் வேன் கதவை திறந்த உடனே உள்ள அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா இருக்காங்க கையில் தொடப்பத்தோட, அப்படியே கிராஃபிக்ஸில் அப்படியே சர்ரு சர்ரு தொடப்பத்தோட பறக்குறாங்க. ஹாரி பாட்டர் நினைப்பு அப்படியே சர்ரு 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 சர்ன்னு பறந்து போயிட்டு தன்னோட பசங்களெல்லாம் அடி அடி அடின்னு அடிக்கிறது கூட பரவாயில்ல. இதில் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வேறு. டு யூ நோ வாட் இஸ் கப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது. இன்னொரு அம்மா வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் செமிகண்டக்டர். பசங்க திரு முழிக்கிறானுங்க, ஏன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஐயோ, இந்த மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ். கடைசியில் நம்ம ஏற்கனவே வந்து நூடுல்ஸ் ஆகி எப்போ சாவோன்ற நிலைமையில நம்ம இருக்கும்போது கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை கட்டி போட்டு பாம். நம்ம பார்த்ததே இல்லை இதெல்லாம். பாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சீன் இருக்கு. அப்புறம் ஹீரோவோட அப்பாவை சாவடிச்சிடறாங்க லாஸ்ட் சீனில். ஹீரோ சாதாரணமாகவே கபடி ஆடுவார் பசங்களை. இதுவர் வந்து அப்பாவை சாவடிச்ச கோவத்தில் பின்னி பெடல் எடுக்கிறார். எல்லாத்தையும் கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் எல்லாத்தையும் அடி 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 அடிச்சுட்டு கடைசியில் அவங்க அப்பா பணத்துக்கு முன்னாடி போய் அழுகுறாரு. என்னப்பா அப்படின்னு கையை பிடிச்சி தூக்குறாரு. அப்பா கையிலேருந்து பிளட் சர்க்குலேஷன் காட்டுறாங்க, ஹார்ட் பம்ப் ஆகி உயிர் வந்துடுது அப்பாவுக்கு. ஹீரோ கேஷாக, ஐயோ நம்ம கைக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து கத்துறாரு, ஆம்புலன்ஸை கொண்டு வாங்கடா அப்படின்னு. அதுக்கு அப்பாக்கா நமக்கான்னு தெரியல. இதோட ரேட்டிங் இன்டர்வல்ல கூட 5 ஸ்டார் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னடா படம் இது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் மோர் ரிவ்யூஸ் லைக் திஸ். இவ்வளோ கேவலமான படத்தை பற்றி நம்ம ரிவ்யூஸ் அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.